நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உடைத்து உருவாக்கி புடமிட்டு புதிதாக்கி சிட்சித்து சீர்படுத்தி எதெல்லாம் எனக்கு தேவையில்லை அதையெல்லாம் என்னை விட்டு பிரித்து நான் தலை குனிந்த போது என்னோடு நடந்து நான் குனிந்த இடத்தில் தலையை நிமிரச் செய்து என்னை விட்டு கொடுக்காமல் என்னை பாதுகாத்து வழிநடத்தி வந்த என் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஜீசஸ் லவ்ஸ் பள்ளிகளின் சார்பாக ஜாஸ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் லூக்கா 8ஆம் அதிகாரம் 23ஆம் 24ஆம் வசனங்கள். முதலாவதாக 23ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். படவு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படவு ஜலத்தினால் நிறைந்தது. படவு ஓடுகையில் ஆண்டவர் நித்திரையாயிருந்தார். கர்த்தர் நித்திரையாக இருந்தால் என்ன நடக்கும்? நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நித்திரையாக இருந்தார்னு வைங்களேன், நமக்கு என்ன நடக்கும்? யோசித்து பாருங்கள். ஆண்டவர் மட்டும் நம்ம வாழ்க்கையில் தூங்கிக்கிட்டே இருந்தான்னு வைங்களேன், எந்த காரியமாக நம்ம செய்ய முடியுமா? எல்லா காரியம் தலைகளை தான் நடக்கும். எல்லா காரியம் பிரச்சனைகள், பாடுகள், துக்கங்கள், துயரத்தில் தான் நிற்கும். இந்த வசனமும் படவு ஓடுகையில் ஆண்டவர் நித்திரையாயிருக்கிறார். ஆண்டவர் நித்திரையில் இருந்து எழும்ப வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நித்திரையாக இருந்தால் என்னெல்லாம் நடக்கும்? ஆண்டவர் நித்திரையிலிருந்து எழும்பதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முதலாவதாக, ஆண்டவர் நித்திரையாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம எங்கே போகணும்னு நினைக்கமோ அந்த இடத்துக்கு போக முடியாது. எப்படி படகுல ஆண்டவர் நித்திரையாக இருந்த உடனே படகு காற்றில் அலக்கழிக்கப்படுது, எங்கே போகணும்னு நினச்சாங்களோ அது போகவே முடியாது. அங்கே ஆண்டவர் எழுந்திருந்து ஏதாவது ஒன்று செஞ்சால் மட்டும்தான் போக முடியும். நம்ம வாழ்க்கையிலும் அப்படி தான். ஆண்டவர் நித்திரையாக இருந்தால் நம்ம எங்கே போகணுமோ அங்கே போக முடியாது. ஆண்டவர் நித்திரையாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் படகுல எப்படியோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நித்திரை என்று சொன்னால் அவர் எந்த காரியமும் நமக்கு செய்யலைன்னு அர்த்தம். ஏன்னா அவரை நம்ம எழுப்ப விடலை. நம்ம எழுப்பவே இல்லை. ஆண்டவர் எழுப்புனா தானே அவர் நித்திரையிலேருந்து எழும்பார். அதே மாதிரி தான் இந்த படகுல ஆண்டவர் நித்திரையாக இருக்கும்போது போக வேண்டிய இடத்துக்கு போக முடியலை. இரண்டாவது, படவு அலைகளினால் நிரம்புது. புது பிரச்சனைகள்னால நிரம்பும். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் உறங்கிட்டாரு அப்படின்னா புது பிரச்சனைகள் மேலும் 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 வரும். அதுக்கு அடுத்து என்ன சொன்னால் சுழற்காற்று உண்டு. சுழற்காற்றுனா எப்படி இருக்கும்? நினைக்கவே முடியாது. 100 வருடங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மரங்களை கூட சுழட்டி தூக்கி எரிஞ்சிட்டு போயிடும் சுழற்காற்று. அப்போது நினைத்து பார்க்க முடியாத அழிவுகள் வரும். எப்போ அப்படின்னா ஆண்டவர் நித்திரையாக இருக்கும்போது. இப்போ ஆண்டவரை நம்ம எழுப்பணும். எழுப்பணும்னா என்ன செய்யணும்? ஆண்டவரை நம்ம வாழ்க்கையிலேருந்து எழுப்பதுக்கு முதலாவதாக என்ன செய்ய வேண்டும் என்றால் அதே 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவரை எழுப்பணும்னா நம்மகிட்ட விசுவாசம் இருக்கணும். ஆண்டவர் சொன்னால் செய்வாருன்னு. நம்ம நிறைய விஷயங்களை என்ன செய்வோம்னா, ஆண்டவர் சொல்லியிருக்காரு செய்வார் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா பிரச்சனையும் அவர்கிட்ட சொல்லிடுவோம். சொல்லிட்டு கடைசியில் என்ன செய்வோம் தெரியுமா? சொல்லியிருக்கேன், ஜெபம் பண்ணியிருக்கேன், ஆனால் அது எப்படி ஆகுமோ அப்படிமோ. சில நேரத்தில் என்ன செய்வோம் தெரியுமா? என்னென்ன முயற்சியெலாம் சுயத்தில் நம்ம பண்ண முடியுமோ எல்லா முயற்சியும் பண்ணிட்டு கடைசியில் ஒன்றும் இல்லை, என்ன ஜெபம் பண்ணணும், வேறு என்ன செய்யணும், ஜெபம் பண்ணி பார்ப்போம். எதுக்குமே எடுத்தோடனே ஜெபத்துக்கு வர மாட்டோம், விசுவாசமாகவும் இருக்க மாட்டோம். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் விசுவாசத்துக்கு வருவோம்.
ஐயோ அன்னைக்கே ஆண்டவர் இப்படி சொன்னாரே அப்படி சொன்னாரேன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த படகுல ஆண்டவர் தூங்குறதுக்கு காரணம் என்னன்னா விசுவாசம் இல்லை. ஆண்டவர் நம்ம கூட இருக்காரு, அது ஒன்றும் சேதமடையாதுங்க. விசுவாசம் இல்லாததுனால தான் எல்லாம் அலக்கழிது படகு. நம்ம வாழ்க்கையிலே அப்படிதான். இந்த ஆண்டவரை அவர் உறக்கத்திலிருந்து எழுப்பணும்னா முதலாவது நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா இயேசு நித்திரை அடைந்து விடுவார் நம் வாழ்க்கையில். நாம் அதற்கப்புறம் என்னெல்லாம் கெஞ்சி மன்றாடணுமோ அதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் ஆண்டவர் எழும்புவார். அப்போது நம்ம விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தாலே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தூங்க மாட்டார். அப்போ ஆண்டவரை எழுப்பணும்னா முதல்ல விசுவாசம். நம்ம எத்தனை சுவிசேஷங்கள் கேட்டாலும் சரி, எத்தனை ஆண்டோடைய வார்த்தைகளை பிரசங்கியார்கள் பிரசங்கிக்கூடிய வார்த்தைகளை கேட்டாலும் சரி, விசுவாசத்தை மையமாக வச்சு தான் இருக்கும். இந்த விசுவாசம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இதற்கு முன்னால் நம்ம வாழ்க்கையில் நடந்தக்கூடிய அற்புதங்களெல்லாம் நம்ம நினச்சி இதை செஞ்ச ஆண்டவர் இதை செய்வார், இது சாத்தியமே இல்லாத செஞ்ச ஆண்டவர் இதை செய்வார். ஒவ்வொன்றையும் நம்ம ஸ்ட்ராங்காக ஆக்கணும்னா இதற்கு முன்னால் வாழ்க்கையில் நமக்கு என்னெல்லாம் ஆண்டவர் செஞ்சாரோ அதையெல்லாம் ரீவைன் பண்ணணும், அதை அசைப்படணும். அப்போ தான் ஸ்ட்ராங் ஆகும். இப்போ படகு அலைக்கழிது, ஐயரே படகு முங்குதே, நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு கத்துறாங்க. ஆனால் இதற்கு முன்னால் பேதுரு நானும் உங்களை மாதிரி நடக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னார். சரி வா அப்படின்னு சொன்னேன். உடனே நடந்து போனார். கொஞ்ச நேரத்தில் மூழ்க போனார். உன் விசுவாசம் எங்கே ஆண்டவர் கேட்டார். ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னு ஸ்ட்ராங்காக இருதயத்தில் வைக்க முடியலை. கொஞ்ச நேரத்தில் விசுவாசம் தளரும் போது தான் மூழ்குத சூழ்நிலை வரும். நம்ம வாழ்க்கையிலையும் அப்படி தான். விசுவாசம் நமக்கு குறையும் போது மூழ்கத்தன்மை வரும். இந்த விசுவாசம் எப்போ குறையும் அப்படின்னு சொன்னால், நம்ம ஆண்டவரை விட்டு கொஞ்சம் பின்வாங்கி ஜெபத்திலையோ ஆலயத்துக்கு போகிறத குறைச்சி இருக்கும்போது விசுவாசம் பின்னா போகும். உடலில் யார் வந்துடுவா? சத்துருவானவன். எந்த சூழ்நிலையிலையும் சத்துருவை நம்ம உட்புக விடவே கூடாது. அப்படி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் விசுவாசம் கண்டிப்பாக பின்வாங்கி போக தான் செய்யும். எத்தனையோ பேர் பாருங்களேன், நல்லா ஜெபத்துக்கு வந்தவங்க அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு நிகழ்வு, கஷ்டத்தில் தாங்க முடியாத ஒரு நிகழ்வு வந்துடும், அப்படியே பின்னால் போயிடுவாங்க, பின்வாங்கி போயிடுவாங்க, ஆண்டவரை மறந்துடுவாங்க, ஆராதிக்க மறந்துடுவாங்க, ஜெபத்தை விட்டுருவாங்க. ஏன் அப்படின்னா இந்த நிகழ்வுகளும் நம்மளுடைய சில பிரச்சனைகளால் தான் வந்திருக்கும். நம்ம அதை விட்டுட்டு நான் தான் ஜெபம் பண்ணினேன், நான் தான் பைபிள் வாசித்தேன், நான் தான் காணிக்கப்பட்டேன், ஏன் எனக்கு இப்படி நடக்கணும்னு ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டு நம்ம பின்வாங்கி போனால் பிசாசு அழகாக உள்ளே உட்காந்து என்னென்னலாம் பண்ணணுமோ அவ்வளோத்தையும் பண்ணி அழகாக அவன் ஜெயிச்சிருவான். அவன் நரகத்துக்கு ஆத்துமா ஆதாயம் பண்ணுறான், நம்ம பரலோகத்துக்கு ஆத்துமா ஆதாயம் பண்ணுறோம். அவன் நரகத்துக்கு ஈஸியாக ஆத்துமாக்களை கொண்டு வந்துடுவான், பரலோகத்துக்கு நம்ம ஆத்துமாக்களை கொண்டு ரொம்ப பிரயாசப்படணும். ஆனால் விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நம்ம எளிதாக எல்லா காரியத்தையும் ஜெயிக்க முடியும். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நித்திரை அடையவே மாட்டார். நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய காரியங்களில் நம்ம ஜெபிக்கிறதையும் சரி, ஆண்டோடைய வசனங்களை நான் சொல்கிறதுலையும் பார்க்கும்போது, ஆண்டவரை அறியாத மக்களுக்கு நம்மளுடைய சாட்சிகளையோ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் நம்ம சொல்லும்போது அவ்வளோ ஈஸியாக அவங்க அதை டக்குன்னு எடுத்துக்கிடுவாங்க. ஓ, இவ்வளோ அழகாக செய்வாரா ஆண்டவர், இவ்வளோ அற்புதம் செய்வாரா, எனக்கு செய்வாரா? கண்டிப்பாக உங்களுக்கு செய்வார். ஏன்டா எனக்கு செய்வார், கண்டிப்பாக செய்வார். நான் இந்த சாமியெல்லாம் எந்த சாமியை கும்பிட்டாலும் சரி, இயேசுவேன்னு கேட்டால் அவர் செய்வார். அப்படியே செய்வாரா? அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த விசுவாசம் கூட ஆண்டவரை அறிந்தவர்கள் கிறிஸ்தவங்களுக்கு நிறைய பேற்ற இல்லை. நான் அந்த நிறைய பேற்ற நான் பேசி கண்கூட அது உங்களுக்கு நடக்கும் இப்படி தான் சொல்லுவாங்க. நம்ம என்ன செஞ்சால் அதுலேருந்து நம்ம வெளியில் வரலாம், நம்ம ஒரு ஆலோசனை சொன்னால் கூட அதை கேட்குறதுக்கே அவங்களுக்கு மனசு இருக்காது. ஏன்னா அவங்க விசுவாசத்துலேருந்து பின்னால் வந்துட்டாங்க. பின்னால் வந்தவங்களை, அதாவது ஒரு பழம் இருக்குன்னு வைங்களேன், அந்த பழம் அழுகி போயிட்டு திரும்ப அதை பழமாக ஆக்க முடியுமா? ஆக்கவே முடியாது. அதே மாதிரி தான் பின்மாற்றமாகி போனவங்களை உள்ளே கொண்டு வரவே முடியாது. அவ்வளோ ஆண்டவர் அன்பை ருசிச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க தோற்று போயிருக்கலாம், ஒரு விஷயத்தில் அவங்க வேதனை அடைந்திருக்கலாம், அப்படியே பின்னால் போயிடுவாங்க. அப்படி சில பேர்லாம் எனக்கு தெரிய நிறைய பேர் அதில் பின்னால் போய் குறி கேட்கறதுக்கெலாம் போயிருக்காங்க, குறி கேட்க இடத்துலலாம் போயிருக்காங்க. எவ்வளவு வேதனை அடைவார் பாருங்க ஆண்டவர். இவங்களே சில தவறுகளை செஞ்சுட்டு இவங்களே பின்மாறி போயிட்டு இவங்களே அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு பின்மாறி போயிடுறாங்க. ஆண்டவருடைய உள்ள எப்படி உடைக்கப்படும் யோசிச்சு பாருங்க. நம்ம உலக பிரகாரமான பெற்றோர் நம்ம இருக்கோம், நம்ம சொன்னபடி கேட்டுக்கிட்டே வந்த பிள்ளை
திடீர்னு நம்ம வார்த்தையை கேட்காம இன்னொருத்தர் சொல்லுபடி கேட்டு அவங்களுக்கு எல்லா பணிவிடையும் செய்யும்போது இந்த தாய் தகப்பன் உள்ள எவ்வளோ உடைக்கப்படுவார். அதே மாதிரி தான் ஆண்டவர் அவருடைய சாயலாக நம்மளை உருவாக்குறார். அவரை போல இருக்கணும்னு தான் நம்மளை உருவாக்குனார். அவர் கூட இருந்துட்டு திடீர்னு பின்னால் போனால் எவ்வளோ வேதனையுடைய அவர் உள்ள யோசித்து பாருங்க. இது என்ன காரணம் அப்படின்னா, விசுவாசத்தில் நம்ம பின்வாங்கி போகும்போது தான் சில பாடுகளை நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்கு. விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது தான் அவரை எழுப்ப முடியும். அவர் எழும்பி என்ன செஞ்சார் பாருங்களேன், உன் விசுவாசம் எங்கே என்று சொன்னவர் எழும்பி என்ன செஞ்சார், காற்றையும் ஜலத்தையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. நம்ம விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது என்ன ஆகும் தெரியுமா, அமைதல் உண்டாகும். அமைதி எப்போ கிடைக்கும் நமக்கு, பல பிரச்சனைகளை போட்டு வேதனை எல்லாம் குழப்பி ஆண்டவர் பாதத்தில் விசுவாசத்தில் ஸ்ட்ராங் ஆகும்போது ஒரு அமைதி. இந்த அமைதி எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது, எங்கே போனாலும் கிடைக்காது. ஒரே ஒருத்தர் நம் தேவன் இயேசு ஒருவர் மட்டும்தான் அந்த அமைதியை கொடுக்க முடியும். அவர் கொடுக்குற அமைதியை யாரும் சிதைக்கவே முடியாது. அப்போ நம்ம விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் தூங்கவே மாட்டார், நமக்கு அமைதல் உண்டாக்கார். எப்படி காற்றையும் கடலையும் அதட்டி நிற்க வச்சார், செங்கடலை இரண்டாக பிளந்து வழிய விட்டார், யோர்தானை அப்படியே நேரம் நிற்க வச்சு சாதாரண தரையாக்குனார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தீக்கில போகும்போது அவரும் ஒன்றா உள்ளே போனார். தானியலை சிங்கக்கவியில் போடும்போதே முன்னால் சிங்கத்தின் வாயை கட்டிட்டார். அப்போ இவ்வளோ வார்த்தைகளை இவங்களுக்கு செஞ்சவர் நமக்கு செய்ய மாட்டாரா? செய்வார். ஆனால் அவங்களே மாதிரி விசுவாசத்தில் நம்ம இருக்கும்போது அதை செய்வார். அநேக கண்கள் ஆச்சரியப்படும் வகையில் அவர் செய்வார். அப்போ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கை படகுல தூங்காமல் இருக்கணும்னா விசுவாசம். அதுக்கப்புறம் பாருங்க, அதே 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். எழுப்புதல் என்பது முழங்கால் ஜெபம். நம்மகிட்ட ஜெபம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் ஒரு நாள் நம்ம வாழ்க்கை படகுல தூங்கவே மாட்டார். ஜெபம் நிறைய நேரத்தில் அவசரமாக வேலைக்கு போனேன் அதனால் எனக்கு ஜெபம் பண்ணலைன்னு சொல்லுவோம். இன்னைக்கு ஜெபம் பண்ணேன் அதனால் லேட்டாக வேலைக்கு போனேன்னு யாராவது சொல்லியிருக்கோமா? சொல்லவே மாட்டோம். எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம். சமையல் பண்ணதுக்கு முக்கியத்துவம், கிளம்புறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், பேக் எடுப்போம், அவசர அவசரமாக பஸ்ஸை பிடிக்க ஓடலாம் செய்வோம். ஆனால் ஜெபத்தை மட்டும் விட்டுருவோம். அப்போ அந்த ஜெபம் நம்மகிட்ட இருக்கும்போது தான் அவர் அமைதல் உண்டாக்க முடியும். அந்த முழங்கால் ஜெபத்தை தான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இந்த முழங்கால் ஜெபம் எப்போ நம்மகிட்ட வரும் அப்படின்னா, விசுவாசம் இருந்து வைங்களேன், எப்படியும் இருந்துட்டு போகுது, என்னை ஆண்டவர் பார்த்துக்கொள்வான்னு முழங்கால் போட்டுருவோம். அது கொஞ்சம் பின்னால் போகும்போது என்ன, இன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் ஜெபம் பண்ணிக்கலாம், இப்போ நைட்டு தூங்கும் முன்னால் ஜெபம் பண்ணிக்கலாம், இல்லை குடும்ப ஜெபத்தில் பண்ணிக்கலாம், இப்போ அதுவும் தூங்கிட்டோம் அதிகாலையில் பண்ணிக்கலாம். இப்படியே ஜெபத்தை தள்ளி போடும்போது தான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை படகுல என்ன செய்வார், தூங்கி விடுவார். நம்ம எழுப்பணும்னா என்ன செய்யணும்னா முழங்கால் ஜெபம். ஆண்டவர் நம்ம வாழ்க்கை படகுல தூங்காமல் இருக்கணும்னா முழங்கால் ஜெபம் நமக்கு ரொம்ப முக்கியம். முழங்கால் ஜெபம் இல்லாத இடத்தில், தாழ்மை இல்லாத இடத்துல விசுவாசம் பின்வாங்கி போகும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை படகுல தூங்கிடுவார். ஆண்டவர் தூங்குனா என்னாகும், நம்ம வாழ்க்கையே ஒன்றுமில்லாமல் போயிடும். இதைத்தான் இந்த லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து ஆண்டவர் எழுப்பணும்னா மூன்றாவதாக என்ன செய்ய வேண்டும் என்றால், கூக்குரலிடம் கூப்பிட வேண்டும். எப்படி கூப்பிடணுங்க? 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, அவர் பாதத்தில் விழணும், அவர் பாதத்தில் விழணும், அவரை கூப்பிட வேண்டும். கூப்பிட்டு அவர் பாதத்தில் விழும்போது எந்த சூழ்நிலையும் நம்முடைய வாழ்க்கை படகுல ஆண்டவர் தூங்கவே மாட்டார். அப்போ ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் தூங்காமல் இருக்கணும்னா அவரை நாம் எழுப்ப வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது மட்டும் இல்லை, முழங்கால் ஜெபம். முழங்காலில் நம்ம நிற்கோம் வைங்களேன், யார்கிட்ட நம்ம தலை குனிய வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டவற்றை தலை குனிஞ்சோம்னா மனிதர்கள் மத்தியில் தலையை நிமிரச் செய்வார். அவர் எந்த சூழ்நிலையும் தலை குனிய விடவே மாட்டார். எந்த சாக்கு போக்கும் சொல்லாமல் நம்ம ஜெபம் பண்ணும்போது முழங்கால்கள் முடங்க 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 பிசாசின் கட்டுகள்
அறுக்கப்படும், தெரிக்கப்படும், ஒன்றுமில்லாமல் போகும். அப்போ நம்ம வாழ்க்கை படகுல ஆண்டவர் நம்ம கூட வரணும் அப்படின்னு சொன்னா விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் எங்கே? கேள்வி கேட்காது. எங்கே நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? இவ்வளவு வார்த்தைகளை கேட்குறோம், வசனங்களை தியானிக்கிறோம், ஆனால் நமக்கு விசுவாசம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா ஆண்டவரை நம்ம எழுப்ப முடியாது. நம்ம விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். முழங்கால் யுத்தம் என்றைக்கும் உண்டு. மூளை சாதிக்காததை முழங்கால் சாதிக்கும். நம்ம கற்பனை பண்ணுவோம், இதை அப்படி செஞ்சிடலாமா, இதை எப்படி பண்ணிடலாம், நம்ம நிறைய பிளான் திட்டங்கள்லாம் போடுவோம், அது மூளை. ஆனால் ஒரு திட்டமும் போடாமல் முழங்கால நின்று அவரை நோக்கி பார்த்தோன்னு வைங்களேன், அவரை நோக்கி பார்த்த கண்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. அவரை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போனதும் இல்லை, வெறுமையாக போனதும் கிடையாது. நிறைத்து அனுப்புகிற தேவன். அப்போ நம்ம வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கை படகுல ஆண்டவர் நம்மோடு வர வேண்டும் என்றால் விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், முழங்கால் யுத்தம் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, ஆண்டவரை அழைக்க வேண்டும், அவர் பாதத்தில் பணிந்து கொள்ள வேண்டும். மனுஷங்க காலில் விழவே விட மாட்டார். ஆண்டவர் பாதத்தில் பணிந்திருக்கிற எவரையும் எந்த மனுஷங்காலையும் விழவே விட மாட்டார். எங்கள் ஸ்கூல்லலாம் ஹிந்து டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஹிந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பேரண்ட்லாம் இருக்காங்க. அவங்களாம் சில நேரம் 12th முடித்து டிசி வாங்கும்போது ப்ளஸ் பண்ணுங்க மேடம் வாங்க. எல்லா டிசியும் நாங்கள் ஜெபித்து தான் மற்றவங்களுக்கு கொடுக்குறது வழக்கம். ப்ளஸ் பண்ணுங்க மேடம், எனக்கு ஜெபம் பண்ணுங்க மேடம்னு பெரிய என்னை விட வயசில் பெரியவங்களாம் இருப்பாங்க. ஜெபம் பண்ணுங்க மேடம் அப்படிம்பாங்க. உடனே சரி அப்படின்னு ஜெபம் பண்ணோன்னா அவங்க அப்படி நிற்பாங்க. அவங்க முன்னால் என்னென்னு நம்ம ஜெபம் பண்ணோன்னு வைங்களேன், ஜெபம் முடித்தோடனே காலில் விழ வருவாங்க. சரி, மனுஷன் காலில் என்னைக்கு விழாதீங்க, ஆண்டவர் காலில் விழுங்க. எந்த மனுஷன் காலையும் உங்களை விழ விட மாட்டார். ஆண்டவரை தவிர யார் காலையும் நீங்கள் எந்த சூழ்நிலையும் விழாதீங்க. இல்லை மேடம் இருந்தால் அவங்களே விழ விட மாட்டேன், அவங்க ஸ்டூடெண்ட்டே விழ விட மாட்டேன். ஏன்னா மனுஷன் மாறுதல் உள்ளவர், ஆண்டவர் மாறாதவர். அவர் காலில் விழுங்க, அவர் எந்த மனுஷங்காலையும் உங்களை விட விடாமல் தூக்கி எடுப்பவர் என்று நான் எப்பொழுதும் சொல்கிற விளக்கம். இப்போவும் நான் சொல்கிறேன், ஆண்டவர் காலில் பணிந்து விழுதை அவரையும் ஆண்டவர் எந்த மனுஷங்களையும் விழவே விட மாட்டார். நம் வாழ்க்கை படகுல அவர் வரங்கவும் மாட்டார். அவரை எழுப்பணும்னா விசுவாசம் இருக்கணும், முழங்கால் யுத்தம் இருக்கணும், அவர் பாதத்தில் பணிந்து விழணும், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். இது எல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருந்துருவீங்களே, ஆண்டவர் எதுக்கு உறங்க போகிறாரு? அவரும் உறங்க மாட்டார், நம்மளையும் தூங்க விட மாட்டார். ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபிப்போமா? ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்களை அன்பின் பரலோக பரிசுத்த தகப்பனே, ஏசப்பா, இந்த இறைவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இது எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எப்படி படகுல நீங்கள் உறங்கும்போது அவங்களாம் சீடர்கள் எழுப்பினார்களோ அதே போல் நாங்கள் எழுப்புகிறோமப்பா. விசுவாசத்தில் நாங்கள் உங்களை எழுப்புகிறோம் ஏசப்பா. எங்களுடைய முழங்கால் யுத்தத்தில் உங்களை எழுப்புகிறோம் ஏசப்பா. நாங்கள் உண்மை நோக்கி கூக்குரல் இட்டு பணிந்து உங்களை எழுப்புகிறோம் ஏசப்பா. எங்கள் வாழ்க்கை படகுல நீங்கள் இருந்தால் தான் ஏசப்பா எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஓட்ட முடியும். ஒரு நாள் எங்கள் வாழ்க்கை படகுல நீங்கள் தூங்கிடவே கூடாது. அதற்காக நாங்கள் பாதத்தில் மன்றாடி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எந்த மனுஷன் காலில் நீங்கள் எங்களை விடவே விட மாட்டீங்க, அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு நேரம் எங்களோடு நேர் இடைப்பட்டதுக்காக நன்றியோடு துதிக்கிறோமப்பா. மிகுதியான வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. Praise the Lord.